ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏ கிளம்பியாச்சுங்க. அண்ட் எல்லாருக்கும் அழுதுகிட்டே பாய் சொல்லியாச்சு. அண்ட் பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். 10 வருஷம் இல்லை, 20-30 வருஷம் ஆனாலும் எவ்ரி டைம் கிளம்பும்போது அழுதுட்டு தான் இருப்பேன். அது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் சென்னையிலேருந்து தோஹாலேருந்து அட்லாண்டா ஃப்ளைட்டுங்க. தோஹாவில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நம்மளுக்கு டிரான்சிட் டைம். ஸோ ஒரு 5 மணி நேரம் லவுஞ்சில் ஸ்லீப்பிங் பாட் கிடச்சிது. அப்படி படுத்து நானும் ஆரத்தும் பிரகாஷும் தூங்கி எழுந்துட்டோம். லவுஞ்சில் நல்லா தூங்கி எழுந்துட்டு ஷாப்பிங், அதாவது எல்லாம் விண்டோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். காலை உடச்சிக்கிட்டு, இது என்னன்னு தெரியலிங்க, காலை உடச்சிக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறேன். அண்ட் ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸை நான் இந்த இப்போ கிளம்புற ட்ரிப்பில் பார்த்தேன். ஸோ எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு போனாங்க. ஒருத்தர் சீட்டு ஸ்வாப் பண்ணுறதுக்காக கூட பண்ணாங்க. ஆமாம், ஒருத்தவங்க எனக்கும் பிரகாஷ்க்கும் வேறு சீட்டு அதை ஸ்வாப் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு லேடி, அவங்க பேரை கூட கேட்க மறந்துட்டேன். ஆனால் அவங்களும் அட்லாண்டா தான். மோஸ்ட்லி நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் அவங்கள மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்கேன். வீல் சேர் ஆக்சஸ் தாங்க போட்டிருந்தோம். பட் வீல் சேர் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. ஆல்ரெடி நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்தோன்னு டிலே ஆகும் அப்படின்னாங்க. பிரகாஷ் இங்கேயே வெயிட் பண்ணுறதை விட அப்படியே மெதுவாக தாங்கி நடந்துக்கோமா, அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர சொன்னார். சரி ஓகே, அப்படியே விண்டோ ஷாப்பிங்கும் பார்த்த மாதிரி இருக்கும், லைட்டாக நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியலைங்க. கால்லேருந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிது. ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் கிச்சன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காரு கிச்சனை. ஸோ நம்ம திருப்பி எல்லாத்தையும் கரெக்டான இதில் ஆர்கனைஸ் பண்ணோம். எது உடஞ்சிருக்குன்னு தெரியல, அது வேறு. அண்ட் நடக்கவே முடியல, அப்படியே லிம்ப் பண்ணி நடந்துகிட்ருக்கேன். அண்டு இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு நாள் இப்படி நடக்கணுமா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, நான் போனதுலேருந்தே இங்கேருந்து போனதுலேருந்தே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் பாடி சரவணா. அவருக்கு அந்த சரவணா அந்த சைட் போகும்போதெல்லாம் இது வரைக்கும் என்னை சரவணாக்குள்ளே கூப்பிட்டு போகல, என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தது. நானும் இன்றைக்கி போகலாம் அன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணிகிட்டே இருந்தேன். பட் லாஸ்ட் டே மண்டே ஈவினிங் கிளம்புறோன்னா சண்டே ஈவினிங் சரி வா சரவணா போவோம், உன்னோட ஆசையை கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் சிலது கிடைக்கல. அதெல்லாம் சரவணாவில் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்துட்டு அப்படியே இவருக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான், அப்பா, ஆரத், அதுக்கப்புறம் பிரகாஷ். உள்ள கொசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ஏதோ ஒன்று பறந்துச்சு. ஸோ இவங்க 4 பேரும் போகணும். ஆடி சேலுன்றதுனால அப்படி ஒரு கூட்டம், அங்கே நடக்கிறதுக்கு இடமே இல்லை, அப்படி ஒரு கூட்டம். ஆரத் ஃப்ரண்ட்டில் நடந்துகிட்டே இருந்தான். நல்லா ஓரளவு ஸ்பீடாக நடந்துட்டு அந்த டீல் அவன் ஸ்டாப் பண்ணவும் எனக்கு அவன் கிட்ட பக்கத்துலேயே நடந்து போயிட்டுருந்தேன். என் காலில் வேறு பெரிய நெயில் இருந்தது. அதான் கால நகம் ரொம்ப பெருசாக வளர்த்து வச்சுருக்கேன். ஓரளவு இந்தளவு பெருசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவு நகம், அதாவது என்னோடய கால் அவனோட ஸ்லிப்பரில் இடித்து நெயில் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த பெட்டு, அந்த நெயில் பெட் அதுவே அப்படியே ஃப்ளிப் அதாவது ஒரு மாதிரி தூக்கிக்கிச்சு, உடஞ்சிட்டு ரத்தம் அப்படி ஒரு ரத்தம் அங்கேயே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நின்றுட்டேன். வலி வேறு அப்படி ஒரு வலி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஈஆருக்கு போயிட்டு, ஈஆரில் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே பார்த்தாக்கா நெயில் கம்ப்ளீட்டாக பெட், அதாவது நெயில் பெட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. இன்கேஸ் அதில் உள்ளே ரொம்ப நேரம் ஆயிருந்தால் என்னால் அந்த நெயிலை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எடுத்துடுறேன் அப்படின்னாங்க. நெயிலை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நெயிலே வளராது, ஏன்னா கம்ப்ளீட்டாக வெளியே வந்ததுனால வளராது. இன்கேஸ் அது உள்ளே இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான ஊண்டுனா நான் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நெயிலை உள்ளே வச்சு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா என்னால் நடக்க முடியல. வலி உயிர், இன்னமும் வலி அப்படி ஒரு வலி இருக்குங்க. அண்ட் இன்னொன்றும் சொல்லணும்னு நினச்சேன், நம்மளோட சென்னை வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம், அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. ஏதோ ஒன்று உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஹியூமனிட்டி எங்கே போச்சுன்னு தெரியலைங்க. நான் கீழே இறங்கி நொண்டி நடந்து வந்துட்டுருக்கேன். அந்த என்ட்ரன்ஸ் அண்டு ஒரு குட்டி 2 ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 3 குட்டிங்க இருந்தாங்க.
குட்டி தெரியாமல் தான் என் காலை மிதிச்சிருச்சு. மிதிச்சோடனே அப்படி ஒரு வலி, நான் நல்லா அப்படியே செம்மையாக கத்திட்டேன். எல்லாரும் அங்கே கீழே நிற்கிறவங்க எல்லாரும் என்ன திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பெயினில் அப்படி ஒரு கத்திட்டேன். பிரகாஷ் வந்து குழந்தை தான் இன்னமும் வலிக்குது, அப்படியே சுரின்னு வலிக்குது, கால் இழுத்து போடணும்ல, குழந்தை தான் சரி குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி விடு அப்படின்ட்டார். அவர் நான் ஒன்றுமே சொல்லலை ஆக்சுவலி. சரி மிதிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சாரி கேட்கணும் இல்லைங்களா? குழந்தைங்க சாரி கேட்காது, அட்லீஸ்ட் பேரண்ட்ஸாவது சாரி கேட்கணும் இல்லைங்களா? ஒருத்தரும் அவங்க 2 பேருமே சரி நல்லா படித்தவங்க தான், அதாவது படித்தவங்க பார்க்குறதுக்கு படித்தவங்க மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சாரி கூட கேட்கல. அண்ட் அங்கேயே சிரிக்கிறாங்க அவங்க. நான் வந்து வழியில் வந்து வரேன், கீழே உட்காந்துட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு என்னங்க காலில் நகம் அடிபட்டுச்சா, நகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. என் கிட்டவே பார்த்துக்கிட்டே கீழே என் காலை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போவாது சாரி கேட்டுக்கலாம்ல, சாரியே கேட்கல. எனக்கு வந்து ஏன்னா இது ஒரு சாரின்றது ரொம்ப சின்ன ஒரு ஜஸ்ட் வார்த்தை, அதை கூட வந்து மெதிச்சுட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு தான் இருந்தேன். நிறைய இடத்துல நான் இங்கே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து நம்மளோட சென்னையில் இப்போ வர வர ஹியூமனிட்டி ரொம்ப கம்மியாக வருதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கால் இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கால் கட்டோடு தான் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்தோம். நம்ம யூடியூப் பண்ணுறது, அதாவது நான் அந்தளவு ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நான் போடுறது கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் வந்து வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணுறேன். பட் ஸ்டில் இந்தியாவில் நிறைய பேர் இப்போவுமே வந்து எங்கள் 2 பேரையுமே ரெகக்னைஸ் பண்ணி எங்கள் கூட வந்து எங்ககிட்ட வந்து பேசினாங்க. நான் ஏர்போர்ட்லேயே சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து எனக்கும் ஆரத்துக்கும் ஒரு சீட் அண்ட் பிரகாஷ்க்கு வந்து பக்கத்து அந்த சீட், அந்த ரோவில் வந்து சீட் இருந்தது. அவங்க வந்து அந்த ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட இடத்த வந்து பிரகாஷ் ஸ்வாப் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டோமா, இவளுக்கு வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே நோ ப்ராப்ளம் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சுஜிதா தானே உங்களோட வ்ளாக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட வந்து அந்த ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. பிரகாஷ் சொன்னார், இல்லை யாராவது மென் வந்தாங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது, நான் வந்து அங்கே உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இல்லை இட்ஸ் ஓகே ஃபைன், மென் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக அவங்க வந்து அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் அங்கே வந்து விமனும் ஒரு கிட்டும் தான் வந்திருந்தாங்க, மதரும் கிட்டும் தான் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அண்ட் அதாவது ஏர்போர்ட்லேயே, இந்தியா ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரதர் வந்து நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமான்னு சொன்னேன் நான். அவரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து எங்களை ரெகக்னைஸ் பண்ணி எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஒரு சைடு நம்ம யூடியூப் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மக்களை நம்ம போய் அடையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமும் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமும் இருக்குது. அண்ட் இன்னொன்று உங்கள்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைம் 2022 நான் இந்தியா போயிருந்தப்போ நம்ம திரும்பி வரும்போது இமிக்ரேஷன் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா, எனக்கு அது மாதிரி பண்ணலை. 2022 உள்ளே செக்இன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி அந்த கிளியரன்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து கேட் கிட்ட வந்து உட்காந்துருவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு முன்னாடி ஒரு இமிக்ரேஷன் நடக்குது. மோஸ்ட்லி நம்ம இங்கேருந்து இந்தியாவுக்கு போகும்பொழுது தான் ஒரு இமிக்ரேஷன் இருக்கும். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்பொழுது ஒரு இமிக்ரேஷன் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி மிட் நைட் ஃப்ளைட்டுன்றதுனால ஒரு 2:30 ஃப்ளைட் அப்படி தான் வருவேன். இந்த வாட்டி தான் எங்களுக்கு 9 o'clock ஃப்ளைட்டு. அண்ட் வீட்டிலேருந்து கிளம்புறதே பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 5:20 அப்படி கிளம்புனேன். டிராஃபிக், நம்ம சென்னை டிராஃபிக் தான் தெரியுங்களா, ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 6:45 6:50 ஆகிடுச்சு. எங்களுக்கு 2 hours தான் இருந்தது. செக்இன்னுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இமிக்ரேஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் வேறு இருந்தது. ஸோ ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 hours இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டிராஃபிக் இதெல்லாமே கால்குலேட் பண்ணணும். நான் வந்து சரி ஓகே நம்ம எப்பயுமே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நம்ம ஒரு 1/2 an hour நான் வந்து எங்கள் குளத்தூர்லேருந்து கிண்டிக்கு 1/2 an hour போயிடுவோம். பட் இப்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 1 hour ஆகிடுது. 1 hourக்கு மேலே ஆச்சு. அண்ட் எல்லா லக்கேஜும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி லக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி நான் கொடுக்க போகிறேன்னு தெரியல. ஏன்னா டெய்லி ட்ரெஸ்ஸிங் வேறு இருக்குது. அண்ட் 9th day தான் வந்து போட்டிருக்க ஸ்டிச்சஸையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளால் வந்து அது வரைக்கும் இந்த சூட் கேஸ்லாம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
இது மட்டும் ஸ்வீட்ஸ் இது மட்டும் பிரகாஷ் அப்புறம் பிரிச்சிருவார். முடிஞ்சளவு அப்பப்போ அவர் பிரித்து வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிடே ஐயோ அவங்க வேறு எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. பிரகாஷ் யார் மாற்றாத பார்க்க முடியல. நான் எப்படி வந்து எப்போ காட்ட போகிறேன்னு தெரியல. நான் கண்டிப்பாக உங்கள் கூட நான் என்னெல்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்தியாவிலேயும் நான் அவ்வளோ வ்ளாக் பண்ணல, நான் இங்கே வந்து நிறைய வ்ளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் அங்கே போயிட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் நிறைய நான் வந்து எப்படின்னா நான் நிறைய பிளான் போட்டேன் நிறைய வ்ளாக்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் அங்கே போயிட்டா பார்த்தீங்கன்னா அம்மா கூட அப்பா கூட வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கேமரா எடுத்துட்டோன்னா அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அந்த இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து இந்தியா போயிட்டா எனக்கு மோஸ்ட்லி என்னோட டைம் 100% அப்பா அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். நான் வீட்டை விட்டு பிரகாஷே என்னை இழுத்துட்டு போனோம். அவர் எங்கேயாவது வெளியே போனோன்னா வான்னு இழுத்துட்டு போகணும். அவர் நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். அம்மாவும் அப்பா கூடவே எவ்வளோ என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் நான் இருக்கணும்னு அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ அந்தளவு நான் பிளான் பண்ண அளவு வ்ளாக் பண்ண முடியல. 2 months வீடு க்ளோஸ் ஆகிருந்ததுனால தூசி அவ்வளோ இருந்ததுங்க. அண்ட் வரத்துக்கு முன்னாடி பிரகாஷ் வீட்டையும் க்ளீன் பண்ணிட்டு வரல. ஸோ வீட்டில் அவ்வளோ டஸ்ட் இருந்தது. வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா என்னோட க்ளீனர்ஸ்க்கு மெசேஜ் போட்டேன் நெக்ஸ்ட் டேவே அவைலபிள் அப்படின்ட்டாங்க. என்னோட நல்ல நேரம். ஸோ அவங்க மார்னிங்கே வந்து எனக்கு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வீடு அவ்வளோ சூப்பர் க்ளீனாக இருக்குது. அண்ட் ஆறுத்து இப்போ தான் எழுந்து அழகாக சமத்து புள்ளையாக குளிச்சுட்டு வந்துட்டான். அண்ட் அவருக்கு வந்து தோசை போட்டு கொடுக்கணும். பிரகாஷ் வந்து மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டாரு. எனக்கு வந்து 2:30க்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் நடந்ததுனால. அண்ட் ஜெட்லாக்கும் கூட. பிரகாஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3:30க்கெலாம் அவரும் எழுந்ததுலேருந்து திருப்பி தூங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா தூக்கம் வரல. ஸோ ஃப்ரிட்ஜ்குள்ளெலாம் என்ன இருக்குது அப்படின்னு ஒன்றும் பார்க்கலைங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மார்னிங்கே போயிட்டு பிரகாஷ் வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தார். இட்லி மாவு, தோசை மாவு, தயிர் இது மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார். அண்ட் எங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸை உள்ளே வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். உள் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கண்டிப்பாக யாராவது எடுத்து சாப்பிட்ருமோ அப்படின்னு பயத்துலேயே வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. அண்ட் இப்போ காலையில் வாங்கிட்டு வந்த தக்காளி இது சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு வந்துட்டார். கருவேப்பிலை இப்போ வாங்கிட்டு வந்தார். இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய் இப்போ வாங்கிட்டு வந்தார். நான் போனப்போ வாங்கி வச்சுருந்த பன்னீரை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுன்னு சொன்னால் அவர் அதை மறந்துட்டார். அப்படியே இருக்குது. அண்ட் சீஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. 2 சீஸும் இருக்குது. அது டேட்டை பார்த்து அதையும் தூக்கி போடணும். எல்லாம் கால்லாம் சரியானதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணோம். அண்ட் லைம் சிரப் ஒன்று வச்சுட்டு போனோம் இல்லைங்களா, லைம் மிக்ஸு, அது அவர் தொடவே இல்லை, அப்படியே இருக்குது. எதுக்குடா வாங்கி வச்சுட்டு போகணுன்ற ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அண்ட் அம்மா கொடுத்து விட்ட புதினா தொக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த 1 வீக்காக சேவியராக இருக்க பொழுது. ஏன்னா அந்தளவு என்னால் நின்று ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. டாக்டர் அவ்வளோவா ரொம்பலாம் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சீக்கிரமே கால் சரியானதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.